இவங்க ஆட்சி பொறுப்புக்கு ஏற்ற பிறகு பாத்தீங்கன்னா நிறைய பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்ற சம்பவங்கள் நிறைய நடந்தது. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த தமிழக வெற்றி கழக கட்சியை சார்ந்தவர்களாலேயே பெண்களுக்கு அந்த குற்றங்கள் நடந்தது. அதுல ஒரு சிலர் கைது செய்யப்பட்டார்கள், சிலர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார்கள். எவ்வளவு பெரிய தூய சக்தி, கட்சியில ஒருத்தர் தப்பு செஞ்சாலும் உடனே தூக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி ஆலந்தூரினுடைய பகுதி செயலாளராக இருந்த வேம்புலிங்கிறவரு ஒரு உடற்பயிற்சி கூடத்தை நடத்துறாரு. அங்க வரக்கூடிய ஒரு பெண் இடத்துல பாலியல் சீண்டல்ல ஈடுபடுறாரு. அந்த பெண் அளித்த புகாரின் பேர்ல அவர் கைது செய்யப்படுறாரு. உடனே அது ஊடகத்துல பயங்கர வைரலாக கடுமையான ஒரு எதிர்ப்பலையை உண்டாக்கிய உடனேயே கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் என்ன பண்றாருன்னு கேட்டா உடனடியாக அவர் கட்சி பொறுப்புல இருந்து தூக்குறாரு, அடிப்படை உறுப்பில இருந்து தூக்கிட்டாரு. உடனே எவ்வளவு அற்புதமான ஒரு நடவடிக்கை, ஒரு கட்சியில ஒருத்தர் தப்பு செஞ்சா உடனே நீக்கிட்டார் பாத்தீங்களா அப்படின்னு கூட ஊடகத்துல பல பத்திரிகையாளர்கள் பேசினார்கள். ஆனா இன்னைக்கு என்ன அந்த தூய சக்தி பண்ணிருக்குன்னு கேட்டா அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆலந்தூரில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் பாலியல் புகாரில் கைதானவர் பங்கேற்றிருக்கிறதாக அந்த அண்மை தகவலை பார்த்து வருகிறோம். ஆலந்தூரில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் பாலியல் புகாரில் கைதானவர் பங்கேற்றிருக்கிறார். இவர்களோடு இணைகிறார் செய்தியாளர் மொய்தீன். வணக்கம், மேலும் விவரம். வணக்கம். சென்னை ஆலந்தூரில் இருக்கக்கூடிய உடற்பயிற்சி கூடத்தில் பணிபுரியும் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக பதிவான வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறை சென்ற தமிழக வெற்றி கழகத்தின் முன்னாள் வடக்கு பகுதி செயலாளர் வேம்புரி பின்னர் கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் உத்தரவின் பேரில் கட்சி அடிப்படை உறுப்பினர் பதவி உட்பட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கப்பட்டார். இந்த விவகாரம் அப்பொழுது மாநிலம் முழுவதும் பெரும் பேசும் பொருளாக மாறியிருந்தது. பாலியல் குற்றச்சாட்டு காரணமாக கைது செய்யப்பட்ட நிலையில் அவரை கட்சியிலிருந்து நீக்கியதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட நிலையில் இதற்கிடையில் சிறையிலிருந்து ஜாமீனில் வெளியே வந்த வேம்புலி ஆலந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஹரிஷ் பங்கேற்கும் அரசு மற்றும் பொது நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து உடன் காணப்படுவதாக கூறப்படுகிறது. அண்மையில் இன்று ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மண்டலம் 12 நடைபெற்ற பொதுமக்கள் குறைதீர்ப்பு முகாமில் ஆலந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஹரிஷ் ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்டு பின்னர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட வேம்புலி எம்எல்ஏவுடன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அதிகாரிகளுடன் அவருடன் சேர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். தற்போது இந்த காட்சி வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது. அதே ஆலந்தூர் தொகுதியில சட்டமன்ற உறுப்பினர் ஒரு பகுதிக்கு ஆய்வுக்கு போறாரு. அந்த சட்டமன்ற உறுப்பினர் எங்கெல்லாம் போகிறாரோ அவருக்கு அருகாமையிலேயே அரசு சார்ந்த நிகழ்ச்சிகளில் கூட இந்த பாலியல் குற்றவாளி பங்கெடுத்திருக்கிறார். இவர் யாரு? அரசு துறை சார்ந்த அதிகாரியா? இல்ல உங்க கட்சியில பொறுப்புலையும் கிடையாது, உங்க கட்சியில உறுப்பினரும் கிடையாது. ஆனால் உங்கள் கட்சியினுடைய எம்எல்ஏவோடு சரிக்கு நிகராக நின்று ஆய்வு செய்யறார் அப்படின்னு சொன்னால் யாரு முட்டாளாக பாக்குறீங்க? அப்படிலாம் கேட்க கூடாது. இதுதான் தூய சக்தியினுடைய ஆட்சி. யாரெல்லாம் மாற்றத்தை கேட்டீர்களோ, யாரெல்லாம் தூய சக்தி வந்து ஆட்சியில் அப்படியே தமிழ்நாட்டில் பாலாறும் தேனாரும் ஓட போது நம்பி வாக்களித்தீர்களோ அவர்களுக்கு இவர்கள் நடத்தக்கூடிய ஆட்சியை பாருங்கள். இந்த 2 மாதத்துல அவ்வளவு பல்லிழித்து நிற்க